கந்த சுவாமி அப்படிங்கிற வடிவம், அந்த வடிவத்தை பற்றி விளக்கமும் எங்கே இருக்கார், என்ன பலன் கொடுப்பார் அப்படிங்கிறது கொடுங்க சார். முருகனுடைய கந்தசுவாமி வடிவம் அப்படின்னு சொல்றது எல்லாருக்கும் மிகவும் பரிச்சயமான பழனிமலையில் இருக்கக்கூடிய முருகன் தான். இந்த ஆண்டி ரூபத்தில் இருக்கிறார் இல்லையா, தண்டம் ஏண்டி இருக்கக்கூடிய முருகன் தான் கந்தசுவாமி வடிவத்தினுடைய முழு வடிவமே அப்படின்னு சொல்லலாம். தேவ சேனாதிபதி வடிவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 முகங்களோடு அமர்ந்த நிலையிலும் காட்சி தருகிறார். ஒரு சில கோலங்களில் நின்ற நிலையிலும் காட்சி தருகிறார். இதில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் சர்வ மங்களம் பொருந்தியவராக இருக்கிறார். ஏன் அப்படின்னா, கார்த்திகேயர் வடிவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 முகங்களோடும் 6 கரங்களோடும் முருகப்பெருமான் இருக்கக்கூடிய வடிவம். இவருடைய நிறம் பார்த்தீங்கன்னா இளம் கதிர் வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. காலையில் தோன்றக்கூடிய சூரியனுடைய ஒளி எப்படி இருக்குமோ அது மாதிரியான நிறத்தில் இருக்கக்கூடியவர் இந்த கார்த்திகேயர். தாராகாரி அப்படிங்கிற வடிவம் ரொம்ப ஒரு புதுமையான வடிவம். அந்த வடிவம் எப்படி இருக்கும்? தாரகாசுரன் என்ற அசுரனை அழித்த வடிவம் தாராகாரி. இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய தாராகாரி வடிவத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய கைகளில் சக்கரம் இருக்கும். இந்த பிரம்ம சாஸ்தா அப்படிங்கிற சொல்லுக்கு தமிழ்ல பிரம்ம சாத்தன் அப்படின்னு சொல்லலாம். சாஸ்தா என்ற சொல்லி சாத்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரம்மனுக்கு அருள் புரிந்தவராக, அருளோபதேசம் கொடுத்தவராக இருக்கக்கூடிய வடிவம் தான் இந்த வடிவம். என் தலையெழுத்து மாறணும், யாரை வழிபடணும் அப்படின்னு கேட்டா முருகப்பெருமானுடைய பிரம்மசாஸ்தா வடிவத்தை வழிபடணும். இவர் எங்க இருக்கிறார் அப்படின்னா, பக்தி பிளஸ் நேரில் இருக்கும் வணக்கம். இன்று அம்மோடு இருந்தவர் ஆன்மீக பேச்சாளர் பாலு அனந்த் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்ண்ணா. சார், முருகருடைய ஒவ்வொரு வடிவங்களையுமே பெரும்பாலான மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலுமே மொத்தம் முருகருக்கு 16 வடிவங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. எதனால அவர் 16 வடிவங்கள் இருக்கு, அது என்னென்ன அப்படிங்கிறது இந்த பதிவில் பார்க்கலாம். பொதுவாக 16 வடிவங்கள் முருகன் பற்றி ஒரு கருத்துக்கள் இங்கே கொடுத்துருங்க. முருகப்பெருமானுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரிந்த முருகப்பெருமான் ஒன்று ஆண்டிகோலத்தில் இருப்பார், இல்லையா திருச்செந்தூரில் இருக்கிறவங்க சண்முகராக இருப்பார். இந்த மாதிரியான வடிவங்கள் நமக்கு அறிமுகம் ஆகி இருக்கும். ஆனால் சில வடிவங்கள் ரொம்ப நுட்பமான வடிவங்களாக இருக்கும். மொத்தம் முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய வடிவங்கள்னு பார்த்தீங்கன்னா 16. சிவபெருமானுக்கு சொல்லும்போது 64 வடிவங்கள் சொல்லுவாங்க. இப்போ இந்த 64 அப்படிங்கிறது எதுனா, இந்த 16 மடங்காக தான் நம்ம 64 பார்க்குறோம். அப்பா பார்த்தீங்கன்னா 64 ரூபங்களில் மக்களுக்கு அருள் புரிகிறார். மகன் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இல்லாமல் சிம்பிளாக 16 ரூபங்களில் எளிமையாக மக்களுக்கு காட்சி கொடுக்குறார். அந்த 16 ரூபங்கள்னு பார்த்தீங்கன்னா ஞான சக்திதரில் தொடங்கி சசிவாகனர் வரைக்கும் இருக்கக்கூடிய ரூபங்களை தான் நம்ம 16 வடிவங்கள் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ நம்ம அந்த வடிவங்கள்லேயே முதல்ல இருக்கக்கூடிய ஞான சக்திதரர், இந்த வடிவத்தில் இருக்கக்கூடிய முருகன் எங்கே இருப்பார், அவர் எப்படிப்பட்ட ரூபத்தில் இருக்கார், அந்த வடிவத்துடைய தோற்றம் என்ன, அவருடைய இருக்கக்கூடிய இடம், அதே சமயம் என்ன பலன் தருவார் அப்படிங்கிறது விலாவரிய கொடுங்க சார். ஞான சக்திதரர் அப்படிங்கிற வடிவம் ஒரு முகத்தோடும் 2 கைகளில் வலக்கையில் பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு கைவேல் வச்சுருப்பார். சின்னதாக இருக்கக்கூடிய வேல் இருக்கும். அது கிட்டத்தட்ட கிரியை, யோகம், ஞானம் எல்லாத்தினுடைய வடிவமாக நம்ம பார்க்குறோம். இச்சை, கிரியை, ஞானம் அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு. இதை வலக்கையில் வைத்திருப்பார். இடக்கையில் பார்த்தீங்கன்னா இருத்தலை குளிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய வஜ்ராயுதத்தை வைத்திருப்பார். அதான் ஞான சக்திதரருடைய வடிவம். இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முருகப்பெருமான் எங்கே காட்சி அளிக்கிறார் அப்படின்னா திருத்தணியில் காட்சி அளிக்கிறார். இவரை வணங்கினா நினைத்த காரியத்தை எல்லாம் வெற்றி. ஏன்னா இச்சை, கிரியை, அதுக்கப்புறம் ஞானம், இந்த 3ஐயும் கொடுக்கக்கூடிய வடிவமாக இருக்கிறதுனால நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றி பெற முருகனுடைய சக்திதரர், அதுவும் ஞான சக்திதரர் அப்படிங்கிற இந்த வடிவத்தை வழிபாடு செய்யலாம். இப்போ 2வது வடிவமாக கந்த சுவாமி அப்படிங்கிற வடிவம், அந்த வடிவத்தை பற்றி விளக்கமும் எங்கே இருக்கார், என்ன பலன் கொடுப்பார் அப்படிங்கிறது கொடுங்க சார். முருகனுடைய கந்தசுவாமி வடிவம் அப்படின்னு சொல்றது எல்லாருக்கும் மிகவும் பரிச்சயமான பழனிமலையில் இருக்கக்கூடிய முருகன் தான். இந்த ஆண்டி ரூபத்தில் இருக்கிறார் இல்லையா, தண்டம் ஏண்டி இருக்கக்கூடிய முருகன் தான் கந்தசுவாமி வடிவத்தினுடைய முழு வடிவமே அப்படின்னு சொல்லலாம். இவர் எதற்காக வழிபடணும் அப்படின்னு கேட்டால், வாழ்க்கை எல்லாம் போதும், இறுதியினுடைய உண்மையான வடிவங்கிறது முக்தி. அந்த முக்தியை அடையணும்னு நினைக்கிறவங்க கந்தசுவாமி வடிவத்தில் முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். 3வது வடிவமாக தேவசேனாதிபதி வடிவம், அந்த வடிவத்தை பற்றி விளக்கமும் அது எங்கே இருக்கு, என்ன பலன் கிடைக்கும் அந்த முருகரை வேண்டும் பொழுது அப்படிங்கிறத சொல்லுங்க சார். முருகப்பெருமானுடைய தேவசேனாதிபதி வடிவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 முகங்களோடு அமர்ந்த நிலையிலும் காட்சி தருகிறார். ஒரு சில கோலங்களில் நின்ற நிலையிலும் காட்சி தருகிறார். இதில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் சர்வ மங்களம் பொருந்தியவராக இருக்கிறார். ஏன் அப்படின்னா, தன்னுடைய மனைவியான தெய்வானையை தன்னுடைய மடியில் அமர்த்திய நிலையில் முருகப்பெருமான் காட்சி தரக்கூடிய வடிவம் தான் இந்த வடிவம். இந்த வடிவத்தில் இன்னொரு சிறப்பு, சகல ஆயுதங்களையும் கையில் ஏந்தியிருப்பார். ஏன்னா தேவர்களுக்கு சேனாதிபதி இல்லையா, இப்போ போருக்கு போய் வெற்றி பெற்ற நிலையில்
தெய்வானையை மணந்த அந்த திருக்கோலம் அப்படிங்கிறதுனால தெய்வானையும் அருகில் இருப்பாங்க, கூட சகல ஆயுதங்களும் இருக்கும். இவரை வழிபட்டால் சகல நன்மைகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னு எல்லாருக்குமே கேட்குறாங்க இல்லையா. இவருக்கு தனித்த சந்நிதிகள் கிடையாது. ஆனால் சென்னிமலை ஆண்டவர் இருக்கிறார் இல்லையா, அந்த சன்னதியினுடைய கர்ப்பகிரக மாடத்தில் இருக்கக்கூடிய வடிவமாக நம்ம இந்த வடிவத்தை பார்க்கிறோம். அந்த இடத்துல தான் இந்த அழகான ரூபத்தை நாம் தரிசிக்க முடியும். 4வது வடிவமாக சுப்பிரமணியர் வடிவம் எங்கே இருக்கு, அதோடைய வடிவம் எப்படிப்பட்ட தோற்றத்தில் இருக்கும், அதே மாதிரி அதை வழிபடும் பொழுது நமக்கு என்ன பலன் கிடைக்கும்? முருகப்பெருமான் இந்த சுப்பிரமணிய வடிவத்தில் 4 கரங்களோடு நின்ற நிலையில் காட்சியளிப்பார். இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இருக்கிறேன் இதற்கும் பயப்படாத அப்படின்னு சொல்ற மாதிரி அபயகரம் காட்டி அணைக்கக்கூடிய பெருமானாக முருகப்பெருமான் இருக்கக்கூடிய வடிவம் தான் இந்த வடிவம். இந்த வடிவத்தை எங்கு தரிசிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாகை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவிடைக்கழியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் இந்த சுப்பிரமணிய வடிவத்தில் தான் இருக்கிறார். மூலவரே இந்த வடிவத்தில் தான் இருக்கிறார். அதனால இவரை வணங்கக்கூடிய நபர்களுக்கு சில சிக்கல்கள் சொல்கிறோம் இல்லையா, வாழ்வினுடைய சிக்கல்கள் எல்லாம் விலகி துன்பங்கள் விலகி என்றும் இன்பமயமாக இருக்கணும்னு சொன்னால் சுப்பிரமணியரை வழிபாடு செய்யலாம். நாகை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவிடைக்கழி. 5வதாக கஜவாகனர் அப்படிங்கிற வடிவம் எங்கே இருக்கு, அந்த தோற்றம் எப்படிப்பட்ட தோற்றமா இருக்கும், அந்த முருகரை வேண்டும் பொழுது என்ன மாதிரி பலன் கிடைக்கும்? கஜவாகனர் வடிவம் முருகனுடைய தனித்த வடிவம் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, முருகப்பெருமான் யானையில் வருவாரா அப்படிங்கிறது நிறைய பேருடைய கேள்வியாகவே இருக்கும். கஜம் என்றால் யானை, யானையை வாகனமாக உடையவர் இந்த முருகப்பெருமான். இந்த யானையை பிணிமுகம் அப்படின்னு சங்க இலக்கியங்கள் குறிப்பிடுது. இப்போ பிணிமுகம் என்ற யானையின் மீது முருகப்பெருமான் வருவான் என்பதற்கான குறிப்புகள் நம்ம கிட்ட கிடைக்குது. இந்த கஜவாகனர் வடிவத்திற்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா, களிற்று ஊர்தி பெருமான் அப்படின்னு பேர். களிறு என்றால் யானை, ஊர்தி என்றால் வாகனம், அதில் வரக்கூடிய பெருமான் அப்படிங்கிறதுனால களிற்றூர்தி பெருமான் அப்படின்னு இந்த கஜவாகனருக்கு அழகிய தமிழ் பெயர் ஒன்று இருக்கு. இப்போ இந்த பெருமான் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டால், யானையின் மீது அமர்ந்து வரக்கூடியவர். அதுவும் இவருக்கு 4 கரங்கள் இருக்கு இல்லையா, ஒரு கரம் நான் இருக்கிறேன் வா அப்படின்னு காக்கக்கூடிய கரமாக இருக்கும் வலக்கரத்தில். அதற்கு மேல் இருக்கக்கூடிய கரம் சக்தி ஆயுதத்தை தாங்கி இருக்கும். அதே மாதிரி இடப்பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, மேல் இருக்கக்கூடிய கரம் சேவற்கொடியை ஏந்தி இருக்கும், கீழே இருக்கக்கூடிய கரம் அபயகரத்திற்கு இடது பக்கம் மேல் கரம் பார்த்தீங்கன்னா சேவற்கொடியை தாங்கி இருக்கும், கீழே இருக்கக்கூடிய கரம் நான் தான் உனக்கு சரணாகதி அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவத்தை உணர்த்துற மாதிரி இருக்கும். இவரை வழிபட்டால் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், துன்பங்கள் யாவும் விலகும். ஏன்னா யானையில் வரக்கூடிய முருகப்பெருமான் எங்கே வருகிறார் அப்படின்னு குறிப்புகள் இருக்குன்னா, போர் காலகட்டத்தில் வருகிறார். இப்போ வாழ்க்கைங்கிற போரை வழிநடத்தக்கூடிய பெருமானாக இந்த கஜவாகன பெருமான் ஒருவர். இவருக்கு தமிழ் பெயர் களிற்றூர்தி பெருமான். இவர் எங்கே இருக்கிறார் அப்படிங்கிறதான தெரியணும் நமக்கு. சிதம்பரத்தில் கீழை கோபுரம், அதாவது கிழக்கு கோபுரத்தில் மேல் மண்டபத்தில் இருக்கக்கூடிய பெருமானாக இவர் இருக்கிறார். அப்போ இவ்வளவு தூரம் போய் வழிபடணுமான்னு கேட்டால், இந்த வடிவத்தை பார்ப்பதற்காகவே சிதம்பரம் போகலாம். அந்த அளவுக்கு ரொம்ப அழகான முருகப்பெருமான் கஜவாகன மூர்த்தி. முருகனுடைய 6வது வடிவமாக சரணம்பவர் அப்படிங்கிற வடிவம் எந்த மாதிரி ஒரு வடிவத்தில் இருக்க போகுது, அது எந்த இடத்துல இருக்கு, என்ன மாதிரி பலன் தரப்போகிறார் அப்படிங்கிறத விலாவாரியா சொல்லுங்க சார். சரவணபவர் அப்படின்ற வடிவம் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6 முகங்களோடும் 12 கரங்களோடும், அந்த 12 கரத்தில் ஒரு ஆயுதங்களை ஏந்தியவராக இருப்பார். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அபயகரம் இருக்கும், இன்னொரு பக்கம் அமைந்த கரம் இருக்கும். இந்த அபயகரம்னா என்னன்னா, நான் இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய கரம் அபயகரம். அமைந்த கரம்னா அருளை வாரி வழங்கக்கூடிய கரம் அமைந்த கரம். இந்த 2ஓடும் சேர்த்து தாமரை ஏந்திருப்பார், மணி ஏந்திருப்பார், பாசம் ஏந்திருப்பார், கொடி ஏந்திருப்பார், வில் அம்பு ஏந்திருப்பார், சக்தி ஆயுதம் ஏந்திருப்பார், சேவர் கொடி ஏந்திருப்பார். இத்தனை சிறப்பான வடிவம் இந்த சரவணபவர் அப்படின்னு சொல்லக்கூடிய வடிவம். இவர் வானவர் கூட்டம் உய்வு பெற வந்த பெருமான் அப்படின்னு கொண்டாடுறாங்க. வானவர் கூட்டம் எல்லாம் உய்வு பெறுவதற்காக வந்த பெருமான் அப்படிங்கிறதுனால இவருக்கு சரவணபவர் அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்கிறது. இவர் எங்கே பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னிமலையில் இவரை பார்க்கலாம். அதே மாதிரி திருப்போரூர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த திருப்போரூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சரவணபவர் வடிவமாக இருக்கிறார். இவர் அமைக்கிறப்ப இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இவருடைய திருவடி தாமரையில் பொருந்தி இருக்கிற மாதிரி அமைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருடைய திருவடி தாமரை மலரில் இருக்கிற மாதிரி அமைக்கிறோம் அப்படிங்கிறது தான் இவருடைய வடிவத்திற்கான குறிப்பாக இருக்கிறது. இவர் என்ன விஷயத்தை கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சகல நோய்களிலிருந்தும் விடுதலையை கொடுக்கிறார். நோய்கள் மட்டுமல்லாது எதிரிகள் கிட்ட இருந்தும் பகைமை உணர்வு கிட்ட இருந்தும் நம்மக்கிட்ட பெரிய விடுதலையை கொடுக்கக்கூடிய பெருமானாக இருக்கிறவர் இந்த சரவணபவர் வடிவத்தில் இருக்கிறவர். முருகனுடைய 7வது வடிவமான கார்த்திகேயர் வடிவம் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட வடிவமாக இருக்குது, அது எந்த இடத்துல இருக்குது, அதோடைய பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லுங்க சார். கார்த்திகேயர் வடிவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 முகங்களோடும் 6 கரங்களோடும் முருகப்பெருமான் இருக்கக்கூடிய வடிவம்.
இவருடைய நிறம் பார்த்தீங்கன்னா இளம் கதிர் வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. காலையில் தோன்றக்கூடிய சூரியனுடைய ஒளி எப்படி இருக்குமோ அது மாதிரியான நிறத்தில் இருக்கக்கூடியவர் இந்த கார்த்திகேயர். இவருக்குரிய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6 கரங்கள் இருக்கு இல்லையா, இதில் அபயகரமும் அமைந்த கரமும் தவிர்த்து ஏனைய 4 கரங்களில் கைவேல் இருக்கும். அதான் சக்தி ஆயுதம்னு சொல்லக்கூடிய சின்ன ஆயுதமாக கைவேல் வைத்திருக்கிறார். கத்தி ஒன்று வச்சிருக்கிறார். கேடயம் இருக்கும் இவருடைய கையில். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, இவருடைய கரங்களில் அமைந்த கரமும் அமைய 6 கரங்களோடு அருள் புரியக்கூடிய முருகப்பெருமானாக இருக்கிறார். இவருக்குரிய சிறப்பு என்னன்னா, கார்த்திகை நட்சத்திரம் அன்று வழிபட வேண்டிய தெய்வமாக அந்த வடிவத்தில் வழிபட்டா, அதுவும் குறிப்பாக கார்த்திகேயர் ரூபத்தில் வழிபட்டீங்க அப்படின்னா சிறப்புகள் இன்னும் அதிகமாக இருக்கும். இவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கும்பேஸ்வரர் கோயிலையும் தாராசுரத்தில் இருக்கக்கூடிய ஐராதீஸ்வரர் கோயிலையும் இந்த முருகப்பெருமான கார்த்திகேயர் வடிவத்தில் நாம் தரிசிக்கலாம். இவரை வழிபடும் போது சகல சௌபாக்கியங்களையும் கொடுக்கக்கூடிய நபராக அந்த வடிவமாக கருதப்படுறார். 8வது வடிவமாக குமாரசுவாமி வடிவம் அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்கு, அந்த வடிவம் தோற்றம் எப்படி இருக்கும், அதை வழிபடும் பொழுது நமக்கு என்ன மாதிரி பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்க சார். குமாரசுவாமி வடிவம், இவருக்கு தமிழில் இளையோன் அப்படின்னு பேர். இளமையான ரூபத்தை உடையவர் இந்த முருகப்பெருமான். இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, மற்ற ரூபத்தில் இருக்கிற மாதிரி அபயகரமோ அமைந்த கரமோ இருக்காது. 4 கரங்கள். அந்த 4 கரங்களில் கைவேல் இருக்கும், கத்தி இருக்கும், சேவல் இருக்கும், கேடயம் இருக்கும். அபயகரமும் கிடையாது, அமைந்த கரமும் கிடையாது. இப்படியான ரூபத்துக்கு தான் குமாரசுவாமி அப்படின்னு பேர். இளமையான ரூபம். இவர் தாமரை மீது நின்ற நிலையிலும் அமைக்கலாம், அமர்ந்த நிலையிலும் அமைக்கலாம். இந்த சிலையை இப்படியாக வடிவமைப்பு செய்வாங்க. இவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாகர்கோயிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய குமாரசுவாமி கோயிலில் இவரை தரிசிக்கலாம். அதே மாதிரி கங்கை கொண்ட சோழபுரம் இருக்கு இல்லையா, ரொம்ப பிரசித்தி பெற்ற ஆலயம். அங்கே இவருக்கு பஞ்சலோக சிலை இருக்குது. அந்த பஞ்சலோக சிலையில் நின்ற ரூபத்தில் இருப்பார் இந்த குமாரசுவாமி. இவரை வழிபடும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, அறிவை மயக்கக்கூடிய ஆணவம் எல்லார்கிட்டையும் இருக்கும் இல்லையா, அறிவை எது மயக்கச் செய்கிறதோ அது ஆணவம். அதையெல்லாம் தவிர்த்து தான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உணர்த்தக்கூடிய பெருமானாக இந்த வடிவத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் இருக்கிறார். அறிவை மேம்பாடடைய செய்வதற்கான அறிவு குருமூர்த்தியாக இருக்கிறார் முருகப்பெருமான். முருகனுடைய 9வது வடிவமான சண்முகர் வடிவம் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட தோற்றத்தில் இருக்கும், அது எந்த அந்த சன்னதி எந்த இடத்துல இருக்கு, அதை வழிபடும் பொழுது நமக்கு என்ன பலன் கிடைக்கும் சார்? சண்முகர் எல்லாருக்கும் பரிச்சயமான திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய சுவாமினா சண்முகர். இந்த சண்முகருடைய வடிவம் எப்படி இருக்கும்னா, 6 முக சுவாமினே பேர் இவருக்கு. அப்போ 6 முகங்கள் இருக்கும் இல்லையா, சண்முகர் அப்படின்னா 6 முகங்களோடு இருக்கக்கூடியவர். இவருக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னா, அதே மாதிரி 12 கரங்கள் அமைந்திருக்கும். 12 கரங்களிலும் ஒரு ஆயுதத்தை ஏந்தியிருப்பார். அபயகரம் அமைந்த கரம் ஊடாக சேர்த்து 12 கரங்கள். இதில் இவரை எப்படி அமைக்கணும் அப்படின்னு கேட்டால், மது அப்படின்னு சொல்லக்கூடிய பகைவரை அழித்த ரூபமும் கூட. அப்போ என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டால், மயில் இருக்கணும். மயிலோடு சேர்த்து ஒரு சின்ன நாகம் இருக்கணும். அந்த மயிலுக்கு கீழே சின்ன நாகம் இருக்கணும். வலப்பக்கம் வள்ளியம்மை இருப்பாங்க, இடப்பக்கம் தெய்வானை இருக்கக்கூடிய ரூபமாக அமர்ந்த நிலையிலும் இருக்கலாம், நின்ற நிலையிலும் இருக்கலாம். இந்த ரூபத்துக்கு தான் சண்முகர் அப்படின்னு பேர். இவரை வழிபடும் போது சிவசக்தியினுடைய ஆற்றலை முழுமையாக கொண்டிருக்கக்கூடிய வடிவம் சண்முக வடிவம். இப்போ சிவனையும் சக்தியையும் வணங்கிய முழு பயனும் இந்த சண்முக ரூபத்தில் கிடைக்கும். சகல விதமான விஷயமும் வாழ்க்கையில் 16 பேருன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த 16 பேரும் கிடைக்கணும்னா முருகரை சண்முகர் ரூபத்தில் வழிபாடு செய்யலாம். முருகனுடைய 10வது வடிவமான தாராகாரி அப்படிங்கிற வடிவம் ரொம்ப ஒரு புதுமையான வடிவம். ஸோ அந்த வடிவம் எப்படி இருக்கும், அந்த வடிவம் நம்ம எங்கே பார்க்க முடியும், அந்த வடிவத்தை வழிபடும் பொழுது நமக்கு என்ன பலன் கிடைக்கும் சார்? முருகனுடைய புதுமையான வடிவம்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த தாராகாரி அப்படிங்கிற பெயரே நமக்கு புதுசு தான். தாரகாசுரனை அழித்ததனால் வந்த வடிவம் இந்த தாராகாரி வடிவம். தாரகாசுரன் என்ற அசுரனை அழித்த வடிவம் தாராகாரி. இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் கையில் சக்கரம் இருக்கும். திருமால் கையில் நம்ம சக்கரம் பார்க்குறோமா, அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய தாராகாரி வடிவத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய கைகளில் சக்கரம் இருக்கும். இன்னொரு சிறப்பு என்னன்னா, தாரகாசுரன் யானை ரூபத்திலையும் வந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் யானை அடக்க கையில் என்ன வச்சுருப்பாங்க பாகனெல்லாம், அங்குசம் வச்சுருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி முருகன் அங்குசம் வச்சுருப்பார் இந்த ரூபத்தில். அதே மாதிரி உலக்கை அப்படின்னாலே பயிர் பசுமைக்கான அடையாளம். அந்த உலக்கையும் கையில் வைத்திருப்பார். இது போக அபயக்கரம் அமைந்த கரம் வஜ்ரம் கொடி கேடயம் சகலமும் இருக்கும். ஆனால் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆழி என்ற சக்கரத்தை கையில் வச்சிருப்பேன். அதோடு சேர்த்து மாயை அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, எல்லாமே நமக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மனமாயையிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய ரூபமாகவும் இந்த தாராகாரி வடிவத்தை பார்க்கிறோம்.
அந்த தாரகாசுரன்ற அசுரன் நம்ம அப்படி ஒரு கதை இருந்தாலும் கூட நாமக்கிட்டே இருக்கக்கூடிய அசுரன் யார்? நம்மிடம் இருக்கக்கூடிய அசுரன் மாயை. அதை அழிக்கக்கூடிய வடிவமாக நாம் பார்க்கக்கூடிய வடிவம் தான் இந்த தாராகாரி வடிவம். இவரை எங்கு தரிசிக்கலாம்னு கேட்டால் விராலிமலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தாராகாரி ரூபத்தில் தான் இருக்கிறார். முருகனுடைய வடிவங்கள்லேயே 11வது வடிவமான சேனானி அப்படிங்கிற வடிவமே ரொம்ப ஒரு புதுமையான வடிவம். அந்த வடிவம் எப்படி இருக்கும், எந்த இடத்துல நம்ம அதை பார்க்க முடியும், அதனை வழிபடக்கூடிய பலன் என்னென்ன அப்படிங்கிறதே சொல்லுங்க. முருகப்பெருமான் இந்த சேனானி அப்படிங்கிற வடிவத்தில் எப்படி இருப்பார்னா 12 கரங்களில் 12 ஆயுதங்கள் ஏந்தியவராக ஒற்றை திருமுகத்தோடு காட்சியளிப்பார். இதில் இன்னொரு சிறப்பு என்னன்னா, இந்த 12 ஆயுதங்களில் கதை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயுதம் இருக்கு இல்லையா, அது இந்த ரூபத்தில் மட்டும்தான் முருகப்பெருமான் கையில் இருக்கும். வேறு எந்த ரூபத்திலும் கதை வைத்திருக்கக்கூடிய முருகப்பெருமானை நம்ம பார்க்க முடியாது. ஆனால் சேனானி வடிவத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கையிலே கதாயுதத்தை வைத்திருக்கிறார். இதற்கான சிறப்பு என்னன்னா, சகல போட்டிகளிலிருந்தும் வெற்றி பெறுவதற்கு, போட்டி, பொறாமை, வம்பு, வழக்கு, எதிரிகளுடைய தொல்லை, கோட்டுப்படி ஏறி இறங்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாருமே இந்த சேனானி வடிவத்தை வழிபாடு செய்யலாம். இந்த சேனானி வடிவத்தினுடைய சிறப்பே இவரை சேனானின்னு சொல்லலாம், சேனாதிபதினு சொல்லலாம். நம்ம ஏற்கனவே ஆறுமுக சேனாதிபதி வடிவமும் பார்த்தோம். அங்கே பார்க்குறப்ப தெய்வானையோடு சேர்ந்து இருப்பார். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தனித்த நிலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானாக இருக்கிறார். இவர் எங்கே இருக்கிறார்னா தேவிகாபுரம் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் தான் சேனானி வடிவத்தில் காட்சி கொடுக்குறார். ஒரே கோவில் தேவிகாபுரத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலில் இருக்கிறார். இந்த வடிவத்தினுடைய சிறப்பே எல்லா போட்டிகளிலிருந்தும் வெற்றி அடையணும்னு சொன்னால் இந்த சேனானி வடிவத்தை வழிபாடு செய்யலாம். முருகனுடைய வடிவங்கள்லேயே 12வது வடிவமான பிரம்மசஸ்தா வடிவம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், அந்த வடிவம் எங்கே இருக்குது, அதை வழிபடுவதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நட்பலன்கள் என்னென்னங்க? முருகப்பெருமானுடைய மிக முக்கியமான வடிவம்னு நான் நினைக்கிறது இந்த பிரம்மசாஸ்தா. இந்த பிரம்மசாஸ்தா அப்படிங்கிற சொல்லுக்கு தமிழில் பிரம்மசாத்தன் அப்படின்னு சொல்லலாம். சாஸ்தா என்ற சொல்லி சாத்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரம்மனுக்கு அருள் புரிந்தவராக, அருளோபதேசம் கொடுத்தவராக இருக்கக்கூடிய வடிவம் தான் இந்த வடிவம். இந்த வடிவத்தை 2 நிலையில் அமைக்கலாம். ஒன்று நின்ற நிலையிலும் அமைக்கலாம், அமர்ந்த நிலையிலும் அமைக்கலாம். இரண்டிலுமே வலப்பக்கத்தில் வள்ளியம்மை இருக்க வேண்டும். அடியில் சில சமயம் பிரம்மனையும் சேர்த்து அமைக்கக்கூடிய வழக்கமும் உண்டு. இவருடைய திருவடிக்கு அருகில் இருக்கக்கூடிய வடிவமாக பிரம்மன் நின்று உபதேசம் கேட்கக்கூடிய வகையில் பிரம்மனை அமைக்கக்கூடிய வழக்கமும் உண்டு. இவருடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மனுடைய கையில் இருக்கக்கூடிய மாலை இருக்கு இல்லையா, நம்ம ஸ்படிக மாலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஸ்படிக மாலை முருகப்பெருமானுடைய கையில் இருக்கும். ஏன்னா படைப்பு தொழிலை செய்யக்கூடிய பிரம்மா அவனுக்கே பிரணவ மந்திரம் தெரியலை அப்படிங்கிறதுனால அந்த படைப்பு தொழிலை இவர் மேற்கொள்கிறார். அதனால தான் கையில் அக்க மாலை, ஸ்படிக மாலைன்னு சொல்லக்கூடிய மாலையை கையில் வச்சிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் சிவபெருமான் கையில் துடி வைத்திருக்கிறார் இல்லையா, உடுக்கை, அதே மாதிரி இவரும் உடுக்கை வைத்திருக்கிறார். இந்த உடுக்கை வைத்திருக்கக்கூடிய வடிவமாக நம்ம இந்த ரூபத்தை பார்க்கிறோம். சைவ சித்தாந்தம் இந்த உடுக்கை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, துடி அதனில் இந்த உலகம் பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மொழியே சிவபெருமானுடைய உடுக்கையிலிருந்து தோன்றியதுன்னு சொல்கிற மாதிரி இவர் பிறப்பினுடைய கடவுளாக இந்த ரூபத்தில் இருக்கிறதுனால இவருடைய கையிலும் உடுக்கை இருக்கிறது. இவரை வழிபட்டால் என்னங்க கிடைக்கும்? நிறைய பேர் சொல்லுவோம் இல்லையா, என் தலையெழுத்து மாறணும், யாரை வழிபடணும் அப்படின்னு கேட்டால் முருகப்பெருமானுடைய பிரம்மசாஸ்தா வடிவத்தை வழிபடணும். இவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னா, நம்ம சிறுவாபுரி முருகன், ஆனூர், பாகாசாலை, அதுக்கப்புறம் குமரக்கோட்டம், இந்த இடங்களில் எல்லாம் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் பிரம்மசாஸ்தா ரூபத்தில் தான் இருக்கிறார். தாராளமாக போய் வழிபட்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய தலையெழுத்து, அதாவது அயன் தலைமையில் எழுதியிருக்கக்கூடிய தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஆறுமுகப்பெருமான் பிரம்மசாஸ்தா தான். முருகப்பெருமானுடைய வடிவங்கள்லேயே 13வது வடிவமாக கல்யாண சுந்தரர். இந்த வடிவம் எப்படி இருக்கும், இந்த வடிவம் நம்ம எங்கே காண முடியும், இதை வழிபடுவதனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்க சார். முருகப்பெருமானுடைய திருமண கோலம் தான் இந்த வள்ளி கல்யாண சுந்தரர். வள்ளியை திருமணம் செய்யக்கூடிய கோலம். இதை வழிபாடு செய்யும் போது என்ன நன்மை கிடைக்கும்னு முதல் சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னா, திருமணத்தடை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்குல்ல, யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் திருமண தடையாக இருக்கிறதோ அவங்கெல்லாம் வழிபட வேண்டிய முருகப்பெருமான் இந்த வள்ளி கல்யாண சுந்தர். எப்பயுமே முருகனுடைய ரூபத்தில் அருகில் இருக்கக்கூடிய வள்ளியம்மை வலப்பக்கம் இருப்பாங்க இல்லையா, ஆனால் இந்த ரூபத்தில் மட்டும் இடப்பக்கம் இருப்பாங்க. ஏன்னா அன்னைக்கு அவங்க மணப்பெண் அப்படிங்கிறதுனால இடப்பக்கத்தில் நின்று கொண்டு இருக்கக்கூடிய நிலை. முருகப்பெருமான் 4 கரங்களோடு காட்சியளிக்கக்கூடிய ரூபம். அதுலேயே ரொம்ப அழகா மாப்பிள்ளை மாதிரி ஜம்முன்னு இடுப்பு கிட்ட கை வச்சிருப்பார் முருகப்பெருமான். இதில் நீரை தாரை வார்த்து கொடுத்தல்னு சொல்லுவாங்க இல்லையா, திருமணத்தின் போது பெண் வீட்டார் தாரை வார்த்து கொடுப்பாங்க. அப்படி யார் தாரை வார்த்து கொடுக்குறாங்கன்னு கேட்டால் திருமால் தாரை வார்த்து கொடுப்பார் வள்ளியை. இதுக்கு தான் பின்னாடி நமக்கு நிறைய கதைகள் சொல்லப்பட்டது. என்ன அப்படின்னா, திருமாலுடைய பொண்ணு தான் வள்ளி. நம்ம ஏற்கனவே ஒரு காணொலியில் இது குறித்து நம்ம பேசியிருக்கிறோம். திருமாலுடைய ஆனந்த கண்ணீரிலிருந்து வந்தவர்கள் தான்
சுந்தரவள்ளி, அமுதவள்ளி அப்படின்னு சொல்கிறோம். அதில் வரக்கூடிய வள்ளிக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய ரூபத்தில் திருமால் நின்று கொண்டிருப்பார். தாரை வார்த்து கொடுப்பார், நீரை வார்த்து கொடுக்கக்கூடிய நிலை தான் இந்த வள்ளி கல்யாண சுந்தரர். கீழே பிரம்மன் அமர்ந்து ஹோமம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ரூபமாக வேள்வி நிகழ்த்தக்கூடியவராக இருக்கிறார். திருமண தடை விலகணும்னு சொன்னால் இவரை வழிபாடு செய்யணும். இவர் எங்கெங்க இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். திருப்போரூர் சந்நிதி முறை உருவான திருப்போரூர் அந்த திருக்கோயில் ஒரு தூணில் இந்த ரூபம் இருக்குது, வேற எங்கேயும் கிடையாது. திருப்போரூர் திருக்கோயில் இருக்கக்கூடிய அந்த தூணில் மட்டும்தான் இந்த வள்ளி கல்யாண சுந்தரரை நம்ம பார்க்க முடியும். புகைப்படம் வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் கீழே தெரியக்கூடிய எண்ணுக்கு சொன்னாங்கன்னா நம்ம அவங்களுக்கு டிஎம் பண்ணி அனுப்பிச்சு வைக்கலாம். பாலசுவாமி அப்படிங்கிற உருவம் வந்து எப்படிப்பட்ட உருவமாக இருக்க போகுது, அதோடைய சிறப்பம்சங்கள் என்னன்னா எங்கே நம்ம அதை பார்க்க முடியும் அப்படிங்கிறத விலாவரியா சொல்லுங்க சார். முருகப்பெருமானுடைய குழந்தை ரூபம் தான் இந்த பாலசுவாமி அப்படிங்கிறது. பார்க்குறப்பே அப்படியே அள்ளி எடுத்து கொஞ்சணும் அப்படின்னு தோணும். அந்த அளவுக்கு அழகாக இருக்கக்கூடிய வடிவம் முருகப்பெருமான். இதில் ரொம்ப குழந்தையாக இருப்பார். எப்படி இருப்பார்னா வலக்கையில் தாமரை ஏந்திருப்பார், இடக்கையில் பார்த்தீங்கன்னா அப்படியே இடுப்பு கிட்ட வச்சிருப்பார். ரொம்ப ஜம்முன்னு கொழுன்னு இருப்பார்னு வச்சுக்கோங்களேன் இந்த முருகப்பெருமான். இவர் எங்கே தரிசனம் செய்யலாம் அப்படின்னு கேட்குறப்ப திருச்செந்தூரில் இருக்கிறார், ஆண்டார்குப்பம் அப்படிங்கிற பகுதியில் இருக்கிறார், திருக்கண்டீர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர்லேயும் இருக்கிறார். இந்த 3 கோயில்களில் மட்டும்தான் பாலசுவாமியாக முருகப்பெருமானை தரிசனம் செய்யலாம். குழந்தை வரம் வேண்டக்கூடிய அன்பர்கள் இந்த பாலசுவாமியை வந்து தரிசனம் செய்யலாம். அதே மாதிரி நோய்களில் இருக்கக்கூடியவங்க, அதுவும் குழந்தைகளுக்கான நோய்களாக இருந்தாலும் சரி, இல்லை தனக்கே வந்து நோய்கள் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் சரி, இந்த பாலசுவாமியை வழிபாடு செய்யும் போது நோய்க்கு மருந்தாக அவனே அமைகிறான் அப்படிங்கிறது பெரியவர்களுடைய நம்பிக்கையாக இருக்குது. முருகனுடைய வடிவங்கள்லேயே 15வது வடிவங்களாக கிரௌஞ்ச பேதனார் அப்படிங்கிற ஒரு வடிவம் இருக்குது. இந்த வடிவமே ரொம்ப ஒரு புதுமையான வடிவமாக இருக்குது. அந்த வடிவம் எப்படி இருக்கும், எங்கே பார்க்க முடியும், என்ன பயன் கிடைக்கும் அப்படிங்கிற சொல்லுங்க சார். முருகனுடைய இந்த கிரௌஞ்ச பேதனார் அப்படிங்கிற வடிவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரௌஞ்ச மலையை முருகன் அழிக்கும் போது, அதாவது சூரனை அழிக்க போகும்போது மிகப்பெரிய தடையாக இருக்கிறது இந்த கிரௌஞ்ச மலை. அதை அழிக்கும் போது முருகன் எந்த நிலையில் இருந்தாரோ அந்த வடிவத்துக்கு பேர் தான் கிரௌஞ்ச பேதனார். கிரௌஞ்ச மலையை அழித்தவன் அப்படிங்கிற பொருளில் முருகப்பெருமான் இருக்கக்கூடிய ரூபம். இதில் வித்தியாசமான ரூபம் என்ன அப்படின்னா, 6 முகங்கள் இருக்கும். 6 முகங்கள் இருந்தாலே 12 கரங்கள் அமையணும் இல்லையா? ஆனால் இங்கே 6 முகங்கள் 8 கரங்களோடு இருப்பார். அபயக்கரம், அமைந்த கரம் ஊடாக அனைத்து கரங்களிலும் ஆயுதம் ஏந்திய வடிவமாக இந்த வடிவத்தை பார்க்கிறோம். நின்ற நிலையிலும் அமைக்கலாம், அமர்ந்த நிலையிலும் அமைக்கலாம். ஆனால் தாமரை பீடம் அப்படிங்கிறது அவசியமாக இருக்கிறது. இவர் எங்கே வழிபாடு செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருநெல்லிக்கா அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அதே மாதிரி திருக்குறங்குடி அப்படிங்கிற ஊர்லேயும் திருநெல்லிப்பள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 திருத்தலங்களில் மட்டும்தான் இந்த கிரௌஞ்ச பேதனார் இருக்கிறார். இவரை வழிபாடு செய்யும் போது துன்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வாழ்க்கையில் வராமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னான். இப்போ துன்பம் இல்லைன்னா வாழ்க்கையில் என்னாலும் இன்பம் தானே. அப்படிப்பட்ட வடிவமாக முருகப்பெருமான் கிரௌஞ்ச பேதனாக இருக்கு. இவரை வழிபாடு செய்யும் போது என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், என்றும் துன்பம் இல்லாத நிலை. துன்பம் இல்லாத நிலைனா இன்பம் அப்படிங்கிற விஷயம். இன்பத்தை அருளக்கூடிய வழிபாடாக இந்த கிரௌஞ்ச பேதனார் வழிபாடு இருக்கிறது. இவரை இந்தந்த திருத்தலங்களில் சென்று தரிசனம் செய்தால் வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் விலகும் என்பது நம்பிக்கையாக இருக்குது. முருகப்பெருமானுடைய இறுதி வடிவமான சசிவாகனர் வடிவம் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட வடிவமாக இருக்கும், அந்த வடிவத்தை நம்ம எங்கே பார்க்க முடியும், அதை வழிபடுவதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் அப்படிங்கிறது என்னென்ன சார்? முருகப்பெருமான் இந்த திருக்கோலத்தில் அழகுற அமர்ந்திருப்பார். ஏன்னா மயில் மீது அமர்ந்திருக்கக்கூடிய வடிவம் இல்லையா? வலது காலை முன்னே விட்டு இடது காலை மடித்து 4 கரங்களோடு அமைந்திருக்கக்கூடிய வடிவம். அபயக்கரம், அமைந்த கரம், அதே மாதிரி வேல், சக்தி ஆயுதம். சில சமயங்களில் வேல் இருக்கும், சில சமயங்களில் சக்தி ஆயுதம் இருக்கும். ஆனால் இங்கே இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வஜ்ரம் கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதிரியான அழகான வடிவம் எல்லா திருக்கோயிலையும் இந்த வடிவத்தை நம்மளால் பார்க்க முடியும். அடிப்படையில் இந்த சசிவாகனர் அப்படிங்கிற வடிவம் இன்பத்தை கொடுக்கக்கூடிய, இளமையை கொடுக்கக்கூடிய வடிவமாக கருதப்படுது. முருகனுடைய 16 வடிவங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம் சார். இந்த 16 வடிவங்கள் பொதுவாகவே அனைவருக்கும் தெரிந்ததாக இருக்குது. இப்போ இது இல்லாமல் சில வடிவங்கள் ஏதோ பண்டைய கால குறிப்பீடுகளில் இருக்காங்க சார். இந்த 16 ரூபங்கள் பொதுவாகவே நிறைய நூல்களில் சொல்லப்பட்ட வடிவங்கள். இவை தவிர்த்தும் சில வடிவங்கள் உண்டு. அதையும் அந்த 16க்குள்ளேயே இது இருந்தும் இல்லாமலும் கூட இருக்கலாம். அப்படியான வடிவங்களில் பார்க்குறப்ப வேல் முகத்தான் அப்படின்னு ஒரு விஷயம் பார்க்குறோம். அந்த வேலுடைய அமைப்பிற்குள்ளாகவே முருகனுடைய முகமும் வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த ரூபம் வந்து மயில் வாகனர். நம்ம சசி வாகனர் சொன்னோம் இல்லையா? அதனுடைய தமிழாக்கமாக மயில் வாகனர் அப்படின்ற வடிவத்தை பார்க்குறோம். அதுக்கப்புறம் கதிர்வேலன் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறோம். கதிர்வேலன் அப்படிங்கிறப்ப சூரிய ஒளி பின்னாடி வர மாதிரியும் அந்த வேல் வர மாதிரியும் இந்த ஓவியங்கள்லாம் இந்த வடிவத்தை நம்மளால் பார்க்க முடியும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4வது பூத வாகனன். எப்படி சிவபெருமானுக்கு பூத வாகனம் இருக்கோ அதே மாதிரி இந்த முருகப்பெருமானுக்கு பூத வாகனமாக அமையலாம். பூத வேந்தன் அப்படின்னு இந்த வடிவத்துக்கு சிறப்புகள் இருக்குது. அடுத்ததாக
செங்கழு நீர் முளையால் மருகில் தோன்றியவன் அப்படின்னு சொல்லி உமையவளுடைய சிறுவன் அப்படிங்கிற பொருள்லையும், இன்னொரு சில நூல்களில் வள்ளிக்கும் அந்த பெயர் உண்டு. அப்போ வள்ளி மணாளன் அப்படிங்கிற பெயர்லையும் இந்த பெயரை வந்து சொல்லப்படுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கந்தர்வர்கள் நிறைய இருப்பாங்க. இப்போ அந்த கந்தர்வர்கள் ஏற்கனவே அழகு பொருந்தியவர்கள் அப்படின்னு ஒரு குறிப்புகள் உண்டு. அப்படி இருக்கிறப்ப வந்து அடுத்த வடிவம்னு பார்த்தா கந்தர்வ யோகி அப்படிங்கிற வடிவம். கந்தர்வர்கள் அழகு பொருந்தியவர்கள். அந்த கந்தர்வர்களையும் மயக்கக்கூடிய வடிவமாக முருகன் இருக்கக்கூடிய வடிவம் கந்தர்வ யோகி அப்படிங்கிற வடிவம். அடுத்து தேவர் திருமகளுடன் தோன்றிய வடிவம் அப்படின்னு சொல்கிறாங்க. தேவர் திருமகள்னா யாரு? தெய்வானை. தெய்வானையோடு தோன்றக்கூடிய வடிவத்தை தேவர் திருமகளுடன் தோன்றிய வடிவம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்த வடிவங்கள் பார்க்குறப்ப வாரண வதனன் அப்படின்னு சொல்லி, வாரணம் அப்படின்னு சொன்னால் யானை. யானை முகத்தில் இருக்கக்கூடிய அந்த கம்பீரத்தை கொண்டிருக்கக்கூடிய முகம், அதனால தான் வாரண வதனன். வதனம் அப்படின்னா முகம். அந்த யானையின் கம்பீரம் இருக்குமா, ஒரு ராஜ கம்பீரத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வாரண வதனன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குகன். இந்த பேர் எல்லாருக்குமே முருகப்பெருமானுடைய பெயர் தெரிந்த வடிவம் தான். குகனும் இருக்கிறார், சந்திர குகனும் இருக்கிறார். சந்திரன் மாதிரியான ஒளி பொருந்தியவன்கிறதுனால சந்திரகுகன் அப்படிங்கிற வடிவத்திலும் இருக்கிறார். இந்த 3 வடிவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய அழகையும் கம்பீரத்தையும் சொல்லக்கூடிய வடிவங்களாக அமைஞ்சிருக்கு. அடுத்த வடிவங்கள்னு பார்த்தீங்கன்னா பவள சுடரொளியான். பவளம் எவ்வளோ, அந்த செம்பவளம் இருக்கு இல்லையா, அது மாதிரியான அழகிய ரூபத்திற்கு பவள சுடரொளியான் அப்படின்னு பேர். அதே மாதிரி அடுத்த வடிவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணுபாலன். நம்ம சிவபாலன் அப்படின்னு சொல்லி முருகனை நாம சொல்கிறோம் இல்லையா, விஷ்ணுபாலன் அப்படிங்கிறப்ப திருமாலுக்கு அருகில் இருக்கக்கூடிய நிலையாக, திருமால் அணைத்து இருக்கக்கூடிய நிலையாக, அவருடைய திருவடியில் அமர்த்தி இருக்கக்கூடிய நிலையாக இந்த விஷ்ணுபாலன் அப்படிங்கிற வடிவத்தை வந்து நம்ம பார்க்குறோம். இதுக்கு பவள சுடரொளியானாக இருக்கட்டும், இந்த விஷ்ணுபாலன் அப்படிங்கிற வடிவமாக இருக்கட்டும், மக்கள்கிட்ட இன்னும் பெரிய அளவுக்கு பரிச்சயமாகாத வடிவங்களாக நம்ம இந்த வடிவங்களை பார்க்க முடியுது. இவை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இன்னும் 4 வடிவங்கள் இருக்கு. ஞான கொழுந்து, தந்தாயுதபாணி, அந்த பழனிமலையில் இருக்கக்கூடிய அதே வடிவம் மாதிரி வரக்கூடிய வடிவங்கள். இதை தவிர்த்து சங்கர சாகரர் அப்படின்னு ஒரு வடிவம் இருக்கு. சங்கரர் அப்படின்னா சிவானுபவம். அந்த சிவானுபவ முக்தி, சாகரம் என்றால் கடல். அப்போ முக்தி கடலை அருளக்கூடியவன் அப்படின்னு சொல்லக்கூடியதுனால சங்கர சாகரர் அப்படிங்கிற வடிவத்தில் முருகப்பெருமான் இருக்கக்கூடிய வடிவமாகவும் நம்ம இந்த வடிவத்தை பார்க்கிறோம். சுந்தரவேல், சுந்தரம் என்றால் அழகு, அழகு பொருந்தி இருக்கக்கூடிய வேல் வடிவத்தை உடையவர் அப்படிங்கிறதுனால சுந்தரவேல் அப்படின்ற வடிவமும் பார்க்கிறோம். ஏற்கனவே பார்த்திருக்கக்கூடிய 16 வடிவங்கள். அவை தவிர்த்து ஓவியங்களுக்காகவும் சிற்ப சாத்திரங்களுக்காகவும் சொல்லப்பட்ட 16 வடிவங்கள். இதுலேயும் நிறைய விஷயங்கள் ஏற்கனவே சொல்லப்பட்ட வடிவங்களோடு பொருந்தியும் போகலாம். அப்படி இருக்கிறப்ப இந்த 16 ரூபங்களில் முருகப்பெருமான் அருள் புரிகிறார். இன்னும் சொல்லணும்னு சொன்னால் ஏழைகளுக்கு ஏற்றவாறு தன்னுடைய வடிவத்தை மாற்றியும் ஒரு வீரதீர செயல்களை செய்தும் அடியவர்களுக்கு திருமுகத்தை காட்டி அருள் புரிந்தவன் முருகப்பெருமான் என்பதனால இந்த 16 வடிவங்களும் முதன்மையான வடிவங்களாக கொண்டாடப்படுது. இப்போ முருகனுடைய 16 வடிவங்கள் எப்படி இருக்குங்கிறது விலாவரியாக பார்த்தோங்க சார். கண்டிப்பாக நம்ம நேரில் பயனுள்ள கருத்துக்கள் அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க சார். நன்றிண்ணா. நேயர்கள் அனைவருமே இந்த 16 ரூபங்களில் உங்களுக்கு ஏதேனும் ரூபங்கள் தேவைப்பட்டால், புகைப்படங்களாக தேவைப்பட்டால் கட்டாயம் நீங்கள் எங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நாங்கள் கீழே தெரியக்கூடிய நம்பர்களில் நீங்கள் வந்து கண்டிப்பாக மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு அதற்கான புகைப்படங்கள் அனுப்பி வைக்கப்படும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி.